இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். 118 சங்கீதம் 16 வசனம். ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியர் இருந்தார். திடீரென்று அவருக்கு எதிர்பாராத விதமாக வியாதியும் போராட்டங்களும் வந்தன. மரண இருள் அவரை சூழ்ந்து கொண்டது. மரணத்தோடு போராடி கொண்டிருந்த அந்த இரவில் திடீரென்று ஒரு தரிசனம் கண்டார். ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கை அவர் கடக்க வேண்டியதாய் இருந்தது. அந்த பள்ளத்தாக்கிற்குள் பயங்கரமான பிசாசுகள் அலறிக்கொண்டு இருந்தன. அவர் பள்ளத்தாக்கின் அருகில் வந்தவுடன் அவை, வா வா உள்ளே வா, நீ எனக்கு சேர வேண்டிய அநேகரை பரலோகத்திற்கு கொண்டு போய்விட்டாய், உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று அலறின. அந்த பள்ளத்தாக்கையும் அதிலிருந்த கரிய உருவத்தையுடைய பயங்கரமான அசுத்த ஆவிகளையும் கண்டபோது அந்த பக்தனுடைய உள்ளம் தடுமாறினது. அதே நேரத்தில் ஒரு பெரிய பிரகாசமான ஆணி பாய்ந்த கரம் அந்த பள்ளத்தாக்கின் 2 பக்கங்களுக்கும் பாலமாக வந்து அமர்ந்தது. அந்த கரத்தின் மேல் அந்த பக்தன் ஏறி நடந்து பள்ளத்தாக்கை கடந்தார். முடிவில் கர்த்தர் அவரோடு கூட பேசி, என் கரம் உன்னோடே கூட எப்போதும் இருக்கும், நீ முன்னேறி செல், பின்னிட்டு பார்க்காதே என்றார். மறு நிமிடம் அந்த தரிசனம் மறைந்தது. அந்த பக்தன் பரிபூரணமான சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் எப்போதும் உங்கள் மேல் அமர்ந்திருக்க உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய கரம் ரட்சிப்பின் கரம், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கரம், கர்த்தருடைய கரம் துணை நிற்கும் கரம். வேதாகமத்தில் யாபேஸ் என்றால் துக்கத்தை பிறப்பிக்கிறவன் என்று அர்த்தம். ஆம், அவன் துக்கம் நிறைந்தவனாய் இருந்தான். அவன் பிறக்கும் போதே அவனுடைய தாய் அவனை துக்கத்தோടെ பெற்றெடுத்தாள். ஒருவேளை அந்த சமயத்தில் அவளுடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு புயல் வீசி இருக்கக்கூடும். ஆனால் அவன் அந்த துக்கத்தோടെ கூட வாழ்ந்து மடியவில்லை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மேலும் எஸ்ராவின் புத்தகத்தில் எஸ்ரா திரும்ப திரும்ப கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாயிருந்தது என எழுதுகிறார். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன் என கூறினார். தாவீது சொல்லுகிறார், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும்படி உயர்ந்திருக்கிறது. நாம் தேவனுடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற விசுவாசத்தோடு காத்திருப்போம். வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல நம் தேவன் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது எந்த தீய சக்தியும் பிசாசும் நம்மை அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நம் தேவன் பெரியவர். அவர் உள்ளங்கையில் வைத்து நம்மை பாதுகாப்பார். நமது வனாந்திர வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நாம் வலுவாமல் முன்னேறி செல்ல அவர் தமது அன்பின் கரங்களால் நம்மை அரவணைத்து தூக்கி செல்வார். தனிமையான நேரங்களிலும் சோர்ந்து போன வேளைகளிலும் பின்மாற்றத்தில் தூரம் போனாலும் தேவனின் அன்பான கரம் நம்மை கண்டுபிடித்து நம்மை அவரின் அன்புக்கு நேராக வழிநடத்தும். அவருடைய கரத்தில் அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாட்களிலும் எத்தனையோ கர்த்தாவே ஆண்டவரே சத்துருக்களின் போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவரே கர்த்தருடைய கரம் எங்களை அப்பா பாதுகாத்து வருகிற நன்றியோடு துதி ஆண்டவரே. அப்படிப்பட்ட கர்த்தாவே பராக்கிரமம் செய்கிற கரத்திற்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆற்றுகிற தேற்றுகிற அரவணைக்கிற கரத்திலே நாங்கள் எப்பொழுதும் தஞ்சம் புகுந்த ஆண்டவரே நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.